அவனுக்கு வந்து ஒரு செல் தான், தனி செல்ஸ் கொடுக்கணும். அதில் வந்து அவனுக்கு கட்டில் கொடுக்கணும், கட்டில், மெத்தை, கொசுவலை, டிவி எல்லாமே கொடுக்கணும். கலைஞர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஆர்டர் போட்டார், ஆல் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், யார் பொலிட்டிக்கல் காஸ்க்காக உள்ள வராங்களோ அவங்க அத்தனை பேரும் ஏ கிளாஸ் பிரிசனர்ஸ். அதாவது அரசியல்வாதியாக இருந்து அரசியல்காரங்க போராட்டம் பண்ணி அதில் அரெஸ்ட் ஆறவங்க. ஆமாம். இப்போ தடா போடால உள்ள போறவங்க தடா படா போகிறவங்களும் அதே தான், ஏ கிளாஸ் அவங்களுக்கு. இன்னும் ரூல் இருக்கு. ஆமாம், குண்டாஸ் கூட ஏ கிளாஸ் தானே உங்களுக்கு. அப்படியா சார்? டிடென்ஷன் தானே அது, கன்விஷன் கிடையாது அது. இல்லை சார், எதுக்கு சொல்றேன்னா இப்போ குண்டாஸோ தடா போடாவோ என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ மற்ற கேஸ்லலாம் வந்து போலீஸ் அரசு தரப்பு வந்து ப்ரூவ் பண்ணணும் இவன் தப்பு பண்ணா அப்படின்னு. ஆனால் தடா போடால வந்து நீங்கள் வந்து கடைசியில் நான் தான் ப்ரூவ் பண்ணணும். எப்போ நான் தப்பு பண்ணல, நீ சொன்ன நேரத்தில் நான் இங்கே இல்லை, நான் ப்ரூவ் பண்ணணும். குண்டாஸும் அப்படிதான். ஸோ அதனால தான் சொல்லுவாங்க அது ரொம்ப கடுமையான சட்டம், நான் தான் ப்ரூவ் பண்ணணும்னு. சட்டம் கடுமையாக இருக்குது. ஆனால் இந்த ஏ கிளாஸ் பிரிசன் வந்து ஏ கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை. ஏ கிளாஸ், ஏ கிளாஸ்ல என்ன ப்ரொவிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயிலே ப்ரொவிஷன் நாங்கள் கொடுக்கணும். சப்போஸ் ஏ கிளாஸ் அவனை டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டு, ஃபேன் நாங்கள் கொடுக்க மாட்டோம். டிவி அவனுடைய ஓனா வாங்கினா வாங்கிக்கலாம், ஃபேன் எல்லாமே இருக்கு. வெளிலேருந்து கொண்டாந்துக்கலாம், உள்ள கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் யாரெல்லாம் ஏ கிளாஸ்ல இருந்தா சார்? நிறைய பேர் இருந்தாங்க, 30-40 பேர். நான் இருக்கும்போது 40 பேருக்கு மேலே இருந்தாங்க ஏ கிளாஸ்ல. எல்லாரும் தெரிஞ்ச முகமா லைஃப் கூட மர்டர் கேஸ்க்கு அக்யூஸ் கூட வந்து ஏ கிளாஸ்ல இருப்பாங்க. பட் அது ஒரு மாரலா சரியா இருக்குமா சார்? இப்போ ஏன்னா இப்போ கொலை கேஸ்ல உள்ள போன ஒருத்தன் வந்து பெட்டு, டிவி, ஃபேனு, கொசுவிலோட இருக்கான்னு கேட்கறது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் எல்லாம் எரிச்சப்படுத்தலாம். என்னடா உள்ள போனான்னு சொல்றான், ஆனா உள்ள சௌகரியமா வாழ்றான்னு எரிச்சப்படுத்தணும்.